காவல் நிலையங்கள், தீயணைப்பு நிலையங்கள் உள்ளிட்டவற்றிற்கு புதிய கட்டடங்கள் மற்றும் சிறந்த கட்டமைப்புகளை உருவாக்கி வருவது திமுக அரசுதான். அறந்தாங்கி தொகுதி ஆவுடையார் கோவிலில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையத்திற்கு புதிய கட்டடம், சூலூரில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையத்திற்கு நிரந்தர கட்டிடம் உள்ளிட்ட அறிவிப்புகளை பேரவையில் வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கருவுற்ற பெண்களுக்கான ஒன்றிய அரசின் உதவித்தொகை ஏன் முறையாக வழங்கப்படவில்லை? நாடாளுமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் சோனியா காந்தி கேள்வி. மறைந்த நடிகர் மனோஜ் பாரதி உடலுக்கு இயக்குனர் பாரதி ராஜா குடும்பத்திற்கு ஆறுதல் கூறினார் முதலமைச்சர். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு ஒதுக்கப்பட்ட 858 கோடி ரூபாயில் 1% கூட செலவிடாத ஒன்றிய பாஜக அரசு நாடாளுமன்றத்தில் கேட்கப்பட்ட கேள்வியால் அம்பலமானது. நடப்பாண்டில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டப்படும். ஊரக பகுதிகளில் 800 கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட பாலங்கள் அமைக்கப்படும். சட்டப்பேரவையில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் இ. பெரியசாமி அறிவிப்பு. தற்காப்புக்காக காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டதில் கொள்ளையன் ஜாஃபர் உயிரிழப்பு. கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் ஈரானி கொள்ளையர்கள் என சென்னை காவல் ஆணையர் அருண் பேட்டி. கூடங்குளம் அணுமின் நிலைய அணுக்கழிவுகள் எப்படி பாதுகாப்பாக அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது? மக்களவை திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு கேள்வி. அணுக்கழிவுகளை 7 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பாக வைத்து பின் மறுசுழற்சி செய்து பயன்படுத்தப்பட இருப்பதாக ஒன்றிய அமைச்சர் பதில். தமிழ்நாட்டிற்கான திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு உரிய நிதி வழங்க வேண்டும். மாநிலங்களவையில் திமுக குழு தலைவர் திருச்சி சிவா வலியுறுத்தல். மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் ஒன்றிய அரசு செயல்படுவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டிற்கு மாதந்தோறும் 23,000 மெட்ரிக் டன் கோதுமையை ஒதுக்கீடு செய்ய வேண்டும். நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர் கே.ஆர்.என். ராஜேஷ்குமார் வலியுறுத்தல். பட்ஜெட் அறிவிப்பின்படி 1 மணி நேரத்தில் 160 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடிய மிக அதிவேக ரயில் 3 வழித்தடங்களை உருவாக்கிட விரிவான சாத்தியக்கூறு அறிக்கை தயார் செய்ய டெண்டர் கோரியது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். வாக்காளர் பட்டியலுடன் ஆதார் எண்ணை இணைக்க விரும்பாதவர்கள் தேர்தல் அதிகாரிகளிடம் நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும். அடையாளத்தை உறுதி செய்ய வேண்டும் என்ற விதிமுறையை கொண்டுவர தேர்தல் ஆணையம் திட்டம். ஏற்காட்டில் பூத்து குலுங்கும் ஜகாரண்டா வகை பூக்கள். ஜகாரண்டா பூக்களை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. அருவியில் நீர்வரத்து சீரானதால் 4 நாட்களுக்கு பிறகு வனத்துறை அனுமதி அளித்தது. ஆந்திர மாநிலம் அமராவதியில் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானம் கட்ட ஐசிசி ஒப்புதல். 1,32,000 இருக்கைகள் கொண்டதாக அமைய உள்ளதாக தகவல். வங்கதேசத்தில் இடைக்கால அரசு பொறுப்பேற்ற பின்பு இயல்பு நிலை திரும்பவில்லை. முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசை கவிழ்க்க சதி நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. பதினெட்டாவது IPL தொடர் விறுவிறுப்பு. கவுகாத்தியில் இன்று நடைபெறும் லீக் போட்டியில் கொல்கத்தா ராஜஸ்தான் மோதல். அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள உலகக்கோப்பை கால்பந்து போட்டி. தகுதிச்சுற்று ஆட்டத்தில் பிரேசில் அணியை வீழ்த்தி தகுதி பெற்றது அர்ஜென்டினா.